ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் டேர்ம் 1 சாப்டர் 1 ஓகேவா. இதில் வந்து யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டமை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த யூனிவர்ஸ். ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த யூனிவர்ஸ் அண்ட் த பிக் பேங். சரியா? எப்படி வந்துட்டு இந்த பிரபஞ்சம், தட் இஸ் யூனிவர்ஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். த யூனிவர்ஸ் அண்ட் த பிக் பேங். த யூனிவர்ஸ் வாஸ் ஃபார்ம்ட் அரவுண்ட் 15 billion years ago after a massive explosion known as Big Bang. That is, ஒரு பெரிய ரொம்ப பெரிய பிக் பேங் என்ற ஒரு மாபெரும் வெடிப்பால் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளோஷன், வெடிப்பு. ஓகேவா? ஒரு பெரிய இந்த என்டையர் யூனிவர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சான், ஒரு பெரிய வெடிப்பு நடந்துச்சான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த யூனிவர்ஸே வந்துட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரைக்கும் யூனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. அது வெடிச்சது இல்லையா, அந்த வெடிப்பு வந்து இன்னும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகுது. அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற ஸ்பேஸை தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற அந்த இடத்த தான் வந்து ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பரவிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட், காம்போசிஷன் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ இந்த யூனிவர்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது, இந்த வெடிப்பு வந்ததுனால உருவானதுனால அதுக்குள்ளே என்னென்ன உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த யூனிவர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்ராய்ட்ஸ். இவங்களோட டிரான்ஸ்லேஷன் அப்படியே தமிழில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? கேலக்ஸிஸ், நட்சத்திரங்கள், கோள்கள், துருவங்கள், விண்கல். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு சில இந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற பொருட்களோட பேர் இதெல்லாம். சரியா? இவங்களை எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செலஸ்டியல் பாடிஸ் சொல்லுவோம். அடுத்த பாயிண்டில் வருது. சரியா? இது இல்லாமல் இயற்கை செயற்கோள்கள், தட் இஸ் நேச்சுரல் சேட்டலைட்ஸ், இது எல்லாமே சேர்த்து தான் வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் பாயிண்ட் வந்து செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னா என்னென்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே, தட் இஸ் இந்த நட்சத்திரங்கள், பால்வெளிகள், கோள்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் லொக்கேட்டட் ஃபார் அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ இவங்கெல்லாம் கிட்ட லொக்கேட் ஆகி இருக்க மாட்டாங்க, ரொம்ப தூரமாக வந்து லொக்கேட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது லைட் இயர். லைட் இயர்னா என்னென்னா ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற ஒரு யூனிட் தான் லைட் இயர். இப்படி 1 சென்டிமீட்டர், 1 மீட்டர், 1 கிலோமீட்டர் எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி பெரிய பெரிய டிஸ்டன்ஸ்லாம் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எடுக்கிற ஒரு யூனிட் தான் light year. சரியா? light year is a unit used to measure the distance between celestial bodies in space. So ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற ரெண்டு பாடிக்கு நடுவில் இருக்கிற இடத்த மெஷர் பண்ணுறதுக்காக, ஓகேவா, எடுக்கிறது தான், அளவு எடுக்கிறதுக்காக எடுக்கிற அந்த யூனிட் தான் வந்து, அழகு தான் வந்து லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து மீனிங் ஆஃப் யூனிவர்ஸ். த யூனிவர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் காஸ்மோஸ். ஸோ யூனிவர்ஸை வந்து வேறு பேர் என்னது, காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. And it represents the entire expanse of space and celestial matter. That is எல்லாமே, that is இந்த யூனிவர்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கோ. ஓகே, நான் என்ன சொன்னேன், பிக் பேங் தியரிக்கு அப்புறம் ஒரு பெரிய வெடிப்பு நடந்தது, அதுக்கப்புறம் தான் யூனிவர்ஸ் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது வந்து அந்த வெடிப்பு வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. அது எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த இடத்த வந்து ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம என்னென்னு கூப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மாஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். சரியா? அடுத்தது கேலக்ஸியோட டெஃபினேஷன். Galaxy is a vast collection of stars, gases, dust held together by gravitational force. So galaxy அப்படின்னா என்னன்னா எல்லாமே இப்போ வந்து நம்ம சோலார் சிஸ்டம், நம்ம யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, யூனிவர்ஸ்க்குள்ளே ஒரு சில யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து கேலக்ஸி. சரியா? ஸோ நம்ம என்ன படித்தோம், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம், செலஸ்டியல் பாடிஸ்க்கு மேலே.
ஸோ யூனிவர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், கேலக்ஸி, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கேலக்ஸி. இந்த மாதிரி நிறைய கேலக்ஸிஸ் இருக்குது. நம்ம இருக்கிற கேலக்ஸியோட பேர் என்னன்னா மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த கேலக்ஸிக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸு, பிளானட்ஸு, இதுக்குள்ளே இருக்கிற கேஸு, இது எல்லாமே வந்துட்டு ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மூலமாக வந்து என்ன சொல்கிறது, இணைத்துப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் பீன் ஹெல்ட் டுகெதர் பை கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். சரியா? அடுத்தது நம்ம இருக்கிற கேலக்ஸியோட பேர் பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்ஸி. இது வந்து 5 பில்லியன் இயர்ஸ் அகோ வந்து ஆஃப்டர் பிக் பேங் தியரி நடந்து 5 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் மில்கி வே கேலக்ஸி வந்து உருவாச்சு. த சோலார் சிஸ்டம் இஸ் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் திஸ் கேலக்ஸி. ஸோ நம்ம இருக்கிற இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த மில்கி வே கேலக்ஸியோட ஒரு சின்ன பார்ட் இது. சரியா? அடுத்தது லைட் இயர் அண்ட் ஸ்பீட். லைட் இயர் இஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை லைட் இன் 1 year. ஸோ லைட்னால ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் போக முடியும், லைட் எவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ ஒரு செகண்ட்லேயே லைட் வந்து அப்படி பரவும் இல்லையா. ஸோ ஒரு வருஷம் டைம் கொடுத்தோம்னா அந்த லைட் எவ்வளோ தூரத்துக்கு பரவும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் 1 light year அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? லைட் ட்ராவல்ஸ் அரவுண்ட் 3 lakh kilometers per second while sound travels 330 meters per second. சரியா? ஸோ லைட் இயரும் ஸ்பீடு தட் இஸ் லைட் வந்து எந்த ஸ்பீடால் எவ்வளோ தூரம் போகுதோ அதான் லைட் இயர். சரியா? லைட் இயர் ஆக்சுவலி என்ன மெஷர் பண்ணுது? லைட் இயர் வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுது. சரியா? இது கன்ஃபியூஷன் நடக்கும். ஸோ லைட் இயர் என்ன மெஷர் பண்ணும்? டிஸ்டன்ஸ் தான் மெஷர் பண்ணும். சரியா? அடுத்தது சோலார் சிஸ்டமோட ஒரிஜின். சோலார் சிஸ்டம் எப்படி, அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரியா? த டேர்ம் சோலார் கம்ஸ் ஃப்ரம் த ரோமன் வேர்ட் சால் மீனிங் சன் காட். ஸோ சோலார் சிஸ்டம்னு பேர் எப்படி வந்தது அப்படின்னா, சூரியன் வந்து நடுவில் இருக்குது இந்த சிஸ்டம்க்கு. அதனால தான் இந்த சிஸ்டமோட பேரே சோலார் சிஸ்டம் அப்படின்னு ஆச்சு. சரியா? ஸோ இது எப்போ த சோலார் சிஸ்டம் வாட் ஃபார்ம் பை 4.5 billion years ago. சரியா? ஸோ 4.5 billion years ago வந்து இந்த சோலார் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணாங்க. சன் பார்த்தீங்கன்னா சன்னு நடுவில் இருக்கிறதுனால சன் வந்து மேஜரான அதோட இடம் வந்து சன்னு தான் கவர் பண்ணுறதுனால அந்த சிஸ்டம் வந்து சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். த சன் இஸ் அ சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் contains 99.8% of its total mass. ஸோ சோலார் சிஸ்டமில் வந்து சன்னு தான் வந்து மிகப்பெரிய இடத்த வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ சன்னு தான் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டமோட 99.8% வந்து கவர் பண்ணி. மாஸ்னால் இந்த சோலார் சிஸ்டமோட ஃபுல் வெயிட்லேயும் யாரோட வெயிட் அதிகமாக இருக்குது? 99.9% சூரியன் தான் ரொம்ப பெரிய ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது சோலார் சிஸ்டமில். சரியா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸஸ். சரியா? அடுத்தது சன் வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸாக கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அதுலேருந்து தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சன் இஸ் அ செல்ஃப் லியூமினஸ் ஸ்டார். தட் இஸ் சன்னை வந்து வேற யாரோட ஒளியும் அது எடுக்காமல் தன்னோட ஒளியை வெளியே கொடுக்குற ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 6000 degrees Celsius இருக்கும். சரியா? த சன்லைட் டேக்ஸ் 8.3 minutes டு ரீச் எர்த். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, எத்தனை நிமிஷம் சூரிய ஒளி வந்து சூரியன்லேருந்து பூமிக்கு வரத்துக்கு 8.3 minutes எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து கோள்களை பற்றி பார்ப்போம், பிளானட்ஸ் பற்றி பார்ப்போம். மீனிங் அண்ட் மோஷன், எப்படி இந்த பிளானட்ஸ்லாம் வந்துட்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா the word planet means wanderer. that is சுத்திட்டே இருக்கிற ஒரு பொருளுக்கு வந்து wanderer அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளானட்டோட மீனிங்கே என்னன்னா சுத்திட்டே இருக்கிற ஒரு பொருள். they are 8 planets all revolving around the sun in elliptical orbit due to gravitational pull. ஸோ நடுவில் வந்து சூரியன் இருக்கும்.
சூரியனுக்கு ரவுண்டாக இந்த ஷேப்பில், சூரியன் இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஷேப், இந்த ஷேப் என்ன சொல்லுவோம், எலிப்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து சூரியனுக்கு ரவுண்டாக சுற்றிட்டே இருக்காங்க எல்லா பிளானட்ஸும். அந்த பர்டிகுலர் பிளானட் வந்து அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டில் எப்படி சுற்றுது அப்படின்னா கிராவிடேஷ்னல் புல்னால தான். ஓகே, கிராவிடேஷ்னல் புல்னால தான். எருப்பு விசையல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து அதை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னர் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருக்காங்க இந்த கோள்களை. ஓகேவா, முதல்ல வர 4 பிளானட்ஸ் வந்து இன்னர் ஆர் டெரெஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்யூரி, வீனஸ், மர்த், மார்ஸ். இந்த 4 வந்து இன்னர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் 4 பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இவங்க 4 பேரும் வந்து அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அடுத்தது ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா என்ன சொல்கிற ஒரு மாதிரியான செப்ரேஷன். ஓகே, ஒரு பெல்ட் மாதிரி ஒரு 2 கோள்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு செப்ரேஷன் தான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு நடுவில் இருக்குது. தட் இஸ் இன்னர் பிளானட்ஸ்க்கும் அவுட்டர் பிளானட்ஸ்க்கும் நடுவில் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்கும். அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ராக்ஸ் அண்ட் டஸ்ட். சரியா, அடுத்தது மர்க்யூரி தான் வந்து சின்ன கோள். ஓகே, வெரி ஸ்மால் பிளானட் இஸ் மர்க்யூரி இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் த நியரஸ்ட் பிளானட் டு சன். It has no air, no water, no satellite and experiences extreme temperature. That is, இந்த மர்க்யூரியில் எந்த தண்ணியும் இல்லை, காற்றும் இல்லை, எந்த ஒரு செயற்கை கோள்களும் கிடையாது. ஓகே, ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸை பார்க்க முடியும். தட் இஸ், ஒரு சில டைமில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில டைமில் ரொம்ப சில்லுன்னு ரொம்ப கோல்டாக கூட இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் இருந்தால் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கோல்டாக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வீனஸ், எர்த்தோட ட்வின் அப்படி, எர்த்தோட ஒரு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. வீனஸ் இஸ் அ செகண்ட் பிளானட் ஃப்ரம் சன். ஓகே, 2வது கோள், சூரியன்லேருந்து 2வது கோள். அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் எர்த்ஸ் ட்வின் பிகாஸ் போத் ஆர் ஆல்மோஸ்ட் த சேம் சைஸ். வீனஸுக்கும் எர்த்துக்கும் ஒரே அளவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வீனஸ் வந்து ஒரு ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு கூட சொல்லுவோம். வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். It has thick atmosphere of carbon dioxide that traps heat. ஸோ வீனஸ் பார்த்தீங்கன்னா வீனஸ்க்கு வந்து ஒரு திக்கான அட்மாஸ்பியர் இருக்குது. அட்மாஸ்பியர்னால் வெளியில் இருக்க ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி, அது ரொம்ப திக்கான அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால வீனஸ் வந்து அதுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வந்து பிடிச்சி வச்சிருக்கு. ஸோ வீனஸ்க்கு சரௌண்டிங்காக கார்பன் டை ஆக்சைடு பிடிச்சி வச்சதுனால இந்த வீனஸ் எப்படி இருக்குது, ரொம்ப ஹாட்டான ஒரு பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், அது வந்து கார்பன் டை ஆக்சைடு தனக்கு மேலே பிடிச்சி வச்சிருக்கிறதுனால அது ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வீனஸோட ரொட்டேஷன் அண்ட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் ஹேஸ் அ லாங்கஸ்ட் ரொட்டேஷனல் பீரியட் ஆஃப் 243 days. ரொட்டேஷன்னா என்னென்னா தன்னை சுற்றி வர்றது தான் ரொட்டேஷன். சூரியனை சுற்றிட்டு போகிறது என்னது, ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தன்னை சுற்றுறது தான் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ ஒரு சுற்று, தன்னை ஒரு சுற்று சுற்றிட்டு வர்றதுக்கு அதுக்கு 243 days தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொட்டேட்ஸ் ஆப்போசிட் டு மோஸ்ட் பிளானட்ஸ். நிறைய பிளானட்ஸ் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா வீனஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இட் ஷைன்ஸ் பிரைட்லி அண்ட் இஸ் கால்ட் ஆஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார். ஸோ அது ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால அது வந்து ஷைனிங்காக தெரியும், காலையிலையும் ஈவினிங்கும் அது பார்க்க முடியும். அதை வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. அர்த்தை பற்றி பார்க்கலாம். Earth is the living planet. சரியா, Earth is the third planet from Sun and only planet known to support life. ஸோ அங்கே வந்து ஒரு உயிர் வந்து இருக்க முடியும், உயிரினம் வாழக்கூடிய ஒரு
இடம் தான் வந்து எர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, லிவிங் பிளானட்டை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஏரியா எர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ப்ளூ பிளானட் கூட பேர் எர்த்துக்கு. எர்த் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ளூ பிளானட் பிகாஸ் 3/4 ஆஃப் இட்ஸ் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை வாட்டர். அர்த்து அதிகமாக பார்த்தீங்கன்னா அர்த்தில் கொஞ்சம் தான் லேண்ட் இருக்கும், மற்றது எல்லாமே என்னவா இருக்கும், வாட்டர் தான் அதிகமாக இருக்கும். அதனால் அதை வந்து 3/4 தட் இஸ் 4 பங்கில் 3 பங்கு என்னவா இருக்குது, வாட்டராக தான் இருக்குது அர்த்தில். அதனால் அர்த் வந்து ஒரு ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்தோட இன்னும் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எர்த்ஸ் ஈக்குட்டோரியல் டயாமீட்டர் இஸ் 12,756 கிலோமீட்டர் அண்ட் இட்ஸ் ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் இஸ் மூன். ஸோ எர்த்தோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,756 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலா தான் அதோட நேச்சுரல் சேட்டலைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்டன்ஸ் அண்ட் ரெவல்யூஷன். The earth is about 150 million kilometers from sun. ஸோ சூரியன் இங்கே இருக்குன்னா எர்த்துக்கும் சூரியனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அண்ட் ரிவால்வ்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 30 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட். தட் இஸ் ஸோ அர்த் இப்படி இருக்குன்னா அர்த்து தன்னை சுற்றிட்டு வர்றது வந்து ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தன்னை சுற்றுற ஸ்பீட் என்ன இருக்குன்னா 30 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்டுக்கு ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, 365 டேஸ் ஆகுது. அர்த்து வந்து சூரியனை சுற்றி வரத்துக்கு 365 டேஸ் ஆகுது. தட் இஸ் ஒரு வருஷம் ஆகுது. சரியா, தன்னை சுற்றி வரத்துக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து 24 hours ஆகுது. அதனால தான் காலை மாலை 2 டே அண்ட் நைட் நம்மளுக்கு வருது. சரியா, அடுத்தது வந்து மார்ஸை பற்றி பார்ப்போம். மார்ஸை வந்து ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so from the Mars, the 4th planet from the sun and appears red because of iron oxide on its surface. So இந்த மார்ஸ் வந்து ரெட் கலரில் எதனால இருக்குது, அது மேலே வந்து என்ன இருக்குது, அயன் ஆக்சைடு இருக்கிறதுனால அது ரெட் கலரில் இருக்குது. சரியா, அடுத்தது மார்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இந்த மார்ஸை வந்து இந்தியாவிலேருந்து நிறைய சேட்டலைட்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க. இந்தியா வந்து நிறைய மிஷன், தட் இஸ் ஸ்பேஸ் மிஷன்லாம் பண்ணியிருக்கு மார்ஸ் கூட. அதோட ப்ராஜெக்டோட பேர் என்ன, மங்கள்யான். இந்தியாஸ் மங்கள்யான் மிஷன் பை இஸ்ரோ ரீச்ட் மார்ஸ் இன் 2014, மேக்கிங் இந்தியா த 4th நேஷன் டு டூ ஸோ. ஸோ 4வது நாடாக நம்ம இந்தியாவாக இருந்திருக்கு மார்ஸ்க்கு போகிறதுக்காக. சரியா, அடுத்தது மார்ஸ் சேட்டலைட்ஸ். மார்ஸ் ஹேஸ் 2 moons, ஃபோபோஸ் அண்ட் டீமோஸ். ஓகே, மார்ஸோட நிலாவோட பேர் என்னது, ஃபோபோஸ் அண்ட் டீமோஸ். இது ரெண்டுமே வந்து மார்ஸோட நிலா. சரியா, அண்ட் ஹேஸ் போலார் ஐஸ் கேப்ஸ் லைக் எர்த். எர்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக் ஜோன்லேயும் அண்டார்டிக் ஜோன்லேயும் பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் வந்து மேலேயும் ஐஸ் இருக்கும், கீழேயும் ஐஸ் இருக்கும் எர்த்துக்கு. ஸோ அதே மாதிரி தான் மார்ஸ்லேயும் போலார் ரீஜனில் மேலேயும் கீழேயும் ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜூபிட்டர். ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் பிளானட், சோலார் சிஸ்டம்லேயே பெரிய பிளானட் இது ஜூபிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 5th பிளானட்டாக இருக்குது, லார்ஜஸ்ட் இந்த சோலார் சிஸ்டம். இட் ஸ்பின்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் மோஸ்ட்லி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஸ்பின்ஸ் த ஃபாஸ்டஸ்ட்னால் தன்னை சுற்றி வர ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்குள்ளே ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸும் தான் அதிகமாக இருக்குது. மர்க்யூரி மேலே என்ன மெட்டல் இருக்குது, அயன் ஆக்சைடு இருக்கிறதுனால தான் மர்க்யூரி ரெட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஜூபிட்டர் சேட்டலைட். ஜூபிட்டர் ஹேஸ் மோஸ்ட் சேட்டலைட். ஸோ நிறைய சேட்டலைட் இருக்குது ஜூபிட்டரில். அதில் ரொம்ப மேஜரான இம்பார்ட்டன்ட் சேட்டலைட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோ, யூரோப்பா, கெனிமெடி, கெலிஸ்டோ. இது எல்லாமே வந்துட்டு ஜூபிட்டரோட சேட்டலைட் பேர்கள். சரியா, அடுத்தது வந்து சாட்டர்ன். சாட்டர்ன் என்னன்னு சொல்லுவோம், ரிங்டு பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாட்டர்னை சுற்றி வந்து ரிங்கு மாதிரி இருக்கும். சரியா, ஸோ 6th பிளானட். இது வந்து 2nd லார்ஜஸ்ட். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஜூபிட்டர், 2nd லார்ஜஸ்ட் என்னது, சாட்டர்ன் தான். இட் இஸ் நோன் ஃபார் பியூட்டிஃபுல் ரிங்ஸ். இது வந்து இந்த ரிங்கு பற்றி பார்த்தீங்கன்னா ஐஸாலையும் ராக்காலையும் டஸ்டாலையும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து யுரேனஸ்.
the somersaulting planet. Uranus, the seventh planet, was discovered by William Herschel in 1781. 1781ல வில்லியம் ஹெர்ஷல் சொல்லி ஒரு ஒரு சயின்டிஸ்ட் தான் யுரேனஸை கண்டுபிடிச்சாரு. இந்த யுரேனஸை வந்து சமர்சால்ட்டிங் பிளானட் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் இன்சைட் அப்பியரிங் டு ரோல் அரவுண்ட் த சன். ஸோ அது வந்து உள்ளக்கு சுற்றுற மாதிரி இருக்கும். சன் தட் இஸ் சூரியனுக்கு அப்படியே ரோல் பண்ணுற மாதிரி அது சுற்றிட்டே இருக்கா. அதனால தான் அது வந்து சமர்சால்ட், பல்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழில் பல்ட்டி அடிக்கிறாங்கன்னு. ஸோ பல்ட்டி அடிக்கிற மாதிரி அது சுற்றிட்டே வருமா. அதனால் யுரேனஸை வந்து சமர்சால்ட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது வந்து நெப்டியூன். நெப்டியூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது சூரியன்லேருந்து. அதனால் இது ரொம்ப கோல்டான ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். நெப்டியூன் இஸ் த 8th and the farthest planet. ரொம்ப தூரமாக இருக்கிற பிளானட். இந்த பிளானட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங், நிறைய என்ன சொல்கிறது, நிறைய காற்றடிக்கும். சரியா? இந்த பிளானட்டில் பார்த்தீங்கன்னா 14 மூன்ஸ் இருக்குது. சரியா? நிலா வந்து 14 நிலா இருக்குது. அதில் பெரிய நிலாவோட பேர் என்னென்னா ட்ரைட்டன் அப்படின்னு ஒரு பேர். அண்ட் இந்த பிளானட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக, ரொம்ப மிகவும் குளிர்ந்த கோல் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது நெப்டியூனை வந்து ப்ளூ பிளானட் அப்பியரன்ஸ் கூட சொல்லுவோம். நெப்டியூன் ஸ்ட்ரைக்கிங் ப்ளூ ஒயிட் கலர் மேக்ஸ் இட் ஈஸிலி டிஸ்டிங்விஷபிள் ஃப்ரம் யுரேனஸ். நெப்டியூனோட கலர் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனை வந்து நம்ம ஈஸியாக வந்து யுரேனஸ்லேருந்து கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக டிஸ்டிங்விஷ் பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து இது வந்து கோள்கள், இது இல்லாமல் வந்து சிறுகோள்கள் ஒரு சில இருக்காங்க, ட்ராஃப்ட் பிளானட்ஸ். ஓகேவா? இவங்க பார்த்தீங்கன்னா சைஸில் ரொம்ப சின்னதாக இருப்பாங்க, ஸ்மாலாக இருப்பாங்க. ஸ்பிரிக்கல், தட் இஸ் ஸ்பிரிக்கல் அப்படின்னா ஒரு விதமான ரவுண்டான ஷேப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எங்கே இருப்பாங்கன்னா நெப்டியூன் கோளுக்கு பின்னாடி இருப்பாங்க. தட் ஷேர் தேர் ஓன் ஆர்பிட் வித் அதர் பாடி. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஆர்பிட்டில் அவங்க மட்டும் இல்லாமல் வேறு நிறைய பொருட்களும் சுற்றிட்டே வருது சூரியனை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்மக்கிட்ட 5 சிறுகோள்கள் உள்ளது. எதுலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, சீரீஸ், ஈரீஸ், மேக்மெக், ஹவுமியா, இதெல்லாம் வந்துட்டு தட் இஸ் சிறுகோள்கள், நெப்டியூனுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு சில பிளானட்ஸ். சரியா? அடுத்தது த மூன், எர்த்ஸ் ஒன்லி சேட்டலைட். ஸோ நிலாவை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலாவை பற்றி பார்க்க போகிறோம். த எர்த்ஸ் ஒன்லி சேட்டலைட். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம பூமியோட ஒரே இயற்கை செயற்கோள். சரியா? ரிவால்விங் அரவுண்ட் எவ்ரி 27 days 8 hours. ஸோ எர்த்தை சுற்றி வரத்துக்கு நிலா வந்து எர்த்தை சுற்றி வரும். சரியா? இந்த சுற்றி வரத்துக்கு எத்தனை நாள் எடுக்குது? 27 நாள் 8 மணி நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மூன் சர்ஃபேஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். மூனோட தட் இஸ் சர்ஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர்ஸ் ஃபார்ம் பை meteoroids impact and lies 3,84,400 kilometers away from Earth. That is இந்த நிலாவோட தட் இஸ் சர்ஃபேஸில் வந்து கிரேட்டர்ஸ் இருக்குது. கிரேட்டர்ஸ்னால் பெரிய பெரிய குழி மாதிரி இருக்கும். மீட்ராய்ட், தட்ஸ் இஸ் நிறைய பெரிய பெரிய இந்த செலஸ்டியல் ஸ்பேஸில் இருக்கிற பெரிய பெரிய ராக் வந்து இடிச்சுது அப்படின்னா, நிலாவை இடிச்சுது அப்படின்னா அதில் வந்து ஒரு குழி மாதிரி விழும். அதுதான் வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்க எவ்வளோ தூரமாக இருக்குது, நிலாவுக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஹியூமன் லேண்டிங் ஆன் மூன். முதல்ல மனுஷன் வந்து நிலா மேலே எப்போ நடந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the moon is only celestial body where humans have landed. that is earth, that is ஸ்பேஸில் இருக்கிற ஒரே இடம் நிலா மட்டும்தான். அது மேலே தான் மனுஷன் நடந்திருக்கா, மனுஷன் வந்து நடந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ் மைனர் பிளானட். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விண்கற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்துட்டு மைனர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி
சிறிய கற்கள் போன்ற பொருட்கள் இவங்க. சரியா? ஆர் ஸ்மால் ராக்கி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர்பிட்டிங் த சன், மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் த பெல்ட் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், மார்ஸும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும், அதான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். சந்திராயன் 1 மிஷன் பார்த்தீங்கன்னா 2008 நடந்தது. சந்திராயன் 1 மிஷன்னா என்னென்னா, தட் இஸ் இந்தியாவில் இருந்து நிலாவுக்கு போகிற ஒரு ஸ்பேஸ் மிஷன் தான் சந்திராயன் 1 மிஷன். 2008 நடந்தது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மூன் மிஷன் சந்திராயன் 1 வாஸ் லான்ச்ட் பை இஸ்ரோ இன் 2008 டு ஸ்டடி த மூன். மூனை பற்றி படிக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. சரியா? காமெட்ஸ்னு ஒரு சில பொருட்கள் இருக்குது. தூய்மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹேஸ் ஹெட், தட் இஸ் காமெட்டில் ஹெட்டு, தட் இஸ் அதோட தலை அண்ட் வால். காமெட்னு ஒரு ஷேப் இருக்கும், அதில் அதோட தலைப்பகுதி வால் பகுதி அப்படின்னு இருக்கும். தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐஸ் அண்ட் டஸ்ட் இருக்கும், வால் பகுதியில் பார்த்தீங்கன்னா கேஸ் தான் அதிகமாக இருக்கும். சரியா? ஹேலிஸ் காமெட், இது ஒரு காமெட்டோட பேர். இது ஹேலிஸ் காமெட் அப்பியர்ஸ் எவ்ரி 76 years. லாஸ்ட் எப்போ அந்த ஹேலிஸ் காமெட் நம்ம பார்த்தோம்னா 1986 பார்த்தோம். நெக்ஸ்ட் எப்போ பார்ப்போம்? 2061 பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆல்ரைட். அடுத்தது வந்து மீட்ரியாய்ட்ஸ். மீட்ரியாய்ட்ஸ்னால் ஷூட்டிங் ஸ்டார். இதுவும் வந்து கற்கள் மாதிரி, விண்கற்கள் தான். மீட்ரியாய்ட்ஸ் ஆர் ஸ்டோன் லைக் ஆர் மெட்டாலிக் பாடி தட் பர்ன் இன் எர்த்ஸ் அட்மாஸ்பியர். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்கும், இந்த பூமியோட அட்மாஸ்பியர்லேயே பூமிக்கு மேலே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு சில மெட்டல் மாதிரி பொருட்கள் இது. சரியா? இவங்க வந்து ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி, தட் இஸ் அது கீழே விழும் இல்லையா, எரிஞ்சு கீழே விழும் போது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நட்சத்திரம் கீழே விழுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஷூட்டிங் ஸ்டார். அடுத்தது வந்து மீட்ரியோரைட்ஸ். Meteors that reach earth. ஓகேவா? Meteoroids that strike the earth's surface are called as meteorites. ஸோ இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஒரு சில கற்கள், தட் இஸ் ராக்ஸ் மாதிரி இருக்கிற, மெட்டல் மாதிரி இருக்கிற ஒரு சில பொருட்கள் வந்து அர்த்தோட அட்மாஸ்பியரை இடிக்கும் போது ஒரு சின்ன என்ன சொல்கிறது குழி மாதிரி அர்த்து மேலே வந்து தோண்டி விட்டுரும் அது. ஓகேவா? இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த கிரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எர்த்தை இடிக்கிற மீட்ரியோரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்தை இடிக்கிற மீட்ரியோரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது அப்பரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சன். ஸோ இந்த சூரியன் வந்து எப்படி தெரியுது, எப்படி மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. த சன் அப்பியர்ஸ் டு மூவ் அக்ராஸ் த ஸ்கை ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஓகேவா? சன் வந்து அப்பியர்ஸ், தட் சன்னு வந்து மூவ் ஆகலை, பட் அது சன் மூவ் ஆகுற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. நம்ம வந்துட்டு பூமியில் ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா, நான் இருக்கிற இடம் இதுதான், காலையில் பார்த்தா சூரியன் இங்கே இருந்துச்சு, நைட்டு பார்த்தா சூரியன் இங்கே போகுது, அப்போ நான் இங்கே தான் இருக்கேன், சூரியன் தான் மூவ் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம பார்வைப்படி சன் அப்பியர்ஸ் டு மூவ் அக்ராஸ் த ஸ்கை ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் போகிற மாதிரி இருக்குது சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் ஆக்சுவலி டியூ டு எர்த்ஸ் ரொட்டேஷன். அது எங்கேயுமே போகலை, அர்த்து வந்து தான் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்க்குறது வந்து ஷேப் ஆஃப் எர்த். எர்த்தோட எப்படி இருக்குது அதோட வடிவம் அப்படின்னு பார்க்க போகிறோம். த எர்த் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், தட் இஸ் சர்க்கிளாக இருக்கும், அண்ட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் இமேஜினரி ஆக்சஸ். ஸோ எர்த் இப்படி இருந்துச்சுன்னா அதோட நடுவில் ஒரு கொம்பு வச்சு அந்த கொம்பை எர்த்து சுற்றுற மாதிரி இமேஜினரி ஆக்சஸை சுற்றி வர மாதிரி இருக்குது. பாசிங் த்ரூ த நார்த் அண்ட் சவுத் போல். ஸோ இந்த இமேஜினரி ஆக்சஸ் பார்த்திங்கன்னா நார்த் போலையும் சவுத் போலையும் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? டில்ட் ஆஃப் எர்த்ஸ் ஆக்சஸ். ஸோ எர்த் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆக்சஸ் வந்து ஆக்சஸ் இப்படி இருக்கும், எர்த்து தான் கொஞ்சம் டில்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? எர்த்து கொஞ்சம் டில்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதனால் அப்படின்னா, the earth's axis is tilted about 23.5 degree from the vertical and 63.5 degree from the orbital plane. சரியா? ஸோ vertical plane, orbital plane அப்படின்னா என்னன்னா, that is இங்கே பாருங்கள்,
இந்த மாதிரி. ஸோ அர்த்து வந்து கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ ஒரு நிமிஷம், அர்த்து வந்து கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கு. எப்படி அப்படின்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி இருக்குது இந்த ஆங்கிள். ஓகே, இப்படி இருக்குது அர்த்து, இந்த மாதிரி ஆக்சஸ் போகுது. அந்த அர்த்தோட டில்ட்டுக்கும் வர்டிக்கல் லைனுக்கும் 23.5 டிகிரி டில்ட் இருக்குது. ஓகே, அதுவே வந்து அது ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு வருது இல்லையா? ஸோ அந்த ஆர்பிட்டுக்கும் அதுக்கும் வந்துட்டு 66.5 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது கரெக்டாக வந்து இங்கே காட்ட முடியல. தட் இஸ் அந்த சுற்றுத இந்த ஆர்பிட்டுக்கும் அர்த்துக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 66.5 டிகிரி இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? இங்கே வரைய முடியாது. ஏன்னா அந்த ஆர்பிட்டுக்கும் அர்த்தோட டில்ட்டுக்கும், ஆர்பிட் அது சுற்றுற அந்த ஆர்பிட்டுக்கும் அர்த்தோட டில்ட்டுக்கும் வந்து 66.5 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிட்டல் பிளேனுக்கும் அர்த்துக்கும் 66.5 டிகிரி டில்ட் இருக்குது. அதே வர்டிக்கல், அதே வந்து இந்த மாதிரி வர்டிக்கல் லைனுக்கும் சூரியனோட டில்ட்டுக்கும் ஆங்கிள் 22.5 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது Earth's rotational speed. Earth rotate as 1670 kilometers per hour at the equator, 845 kilometers per hour 60 degree latitude and 0 at the poles. That is, இப்படி அர்த் இருக்குன்னா அர்த்து வந்து அதோட ஆக்சஸில் சுற்றிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதியில் சுற்றும் போது இந்த பகுதி வந்து எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது? 1670 கிலோமீட்டர்ஸ் per hour. ஓகேவா? அட் த ஈக்குவேட்டர். லேட்டிடியூட் 60 டிகிரி லேட்டிடியூடில் வந்து 60 டிகிரி லேட்டிடியூட்னா கொஞ்சம் இந்த பக்கம் மேலோட்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடம் 60 டிகிரி லேட்டிடியூட் வந்து இதில் வந்து 845 டிகிரி பர் ஹவர் சுற்றுற மாதிரி இருக்குது இந்த இடம். போல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் 60 டிகிரி லேட்டிடியூட் நார்த் அப்படின்னு சொல்லுவோம், இது 60 டிகிரி லேட்டிடியூட் சவுத் அப்படின்னு சொல்லுவோம். இது போல்ஸ். இந்த போல்ஸில் வந்து சுற்றுற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொட்டேஷனல் ஸ்பீடு. சரியா? அடுத்தது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன். ஒரு நிமிஷம். ரொட்டேஷன் அப்படின்னா ஸ்பின்னிங் ஆஃப் எர்த் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ வெஸ்ட் சைட்லேருந்து ஈஸ்ட் சைடுக்கு ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? எர்த் டேக்கிங் 24 hours, that is 23 hours 56 minutes and 4 seconds. சரியா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சுற்றுறதுக்கு ஒரு நாள் ஆகும். ரொட்டேஷன் காசஸ் த டே அண்ட் நைட். only 1/2 of earth faces the sun at a time. ஸோ இப்படி இருக்குது சன்னுனா, இங்கே எர்த் இருக்குது, இங்கே சன் இருக்குன்னா, ஸோ இந்த பாதி மட்டும்தான் சன்னை வந்து ஃபேஸ் ஆகுது. இது பின்னாடி போயிடுச்சு அப்படின்னா இந்த பகுதி வந்து முன்னாடி வந்துடும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் எர்த்தை, பூமியோட ஹாஃப் சைடு தான், ஓகேவா, எர்த்தை வந்து பூமியோட ஹாஃப் சைடு தான் வந்து சூரியனை ஃபேஸ் பண்ணி இருக்குது எப்போவுமே அப்படின்னு சொல்கிறாங்க. காசிங் டே அண்ட் நைட். ஸோ சூரியனை வந்து இந்த பகுதியை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா பூமியில் இருக்கிற இந்த இடத்துல என்னவா இருக்கும்? டேயாக இருக்கும். காலை மார்னிங் டைமாக இருக்கும். அதே வந்து இந்த சைடுக்கு வந்து நைட் டைமாக இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஸோ எந்த பகுதி வந்து சூரியனுக்கு பின்னாடி இருக்கோ இது வந்து நைட்டாக இருக்கும், இது வந்து டேயாக இருக்கும். புரியுதா? ஆல்ரைட். அடுத்தது டெர்மினல் லைன். Terminator line. The line dividing day and night side of earth is called as terminator. So earth இப்படி இருக்குது. ஸோ எர்த் இப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு இமேஜினரி லைன், இங்கே வந்து டே இருக்கும், ஏன்னா சூரியன் இங்கே இருக்குது, இங்கே வந்துட்டு நைட் இருக்கும். சரியா? இந்த இமேஜினரி லைனை வந்து டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். Midnight sun phenomena. In regions north of Arctic Circle or south of Antarctic Circle, the sun is visible 24 hours in summer, called midnight sun. ஸோ தட் இஸ் ஒரு சில பகுதியில், இந்த போல்ஸில் இருக்கிற ஒரு சில பகுதியில் எப்போவுமே நம்மளால் வந்து சூரியனை பார்க்க முடியும் சம்மர் டைமில். ஸோ அந்த சூரியனை வந்து மிட் நைட் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து ரெவல்யூஷன்னா வந்து சூரியனை பூமி வந்து சுற்றிட்டு வர்றது தான் ரெவல்யூஷன். ஸோ ரெவல்யூஷன் இஸ் எர்த்ஸ் மூவ்மெண்ட் அரவுண்ட் த சன் இன் எலிப்டிக்கல் பாத்.
இது எவ்வளோ நாள் எடுக்கும்? 365 days and ஒரு குவார்ட்டர் டே எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லீப் இயர் அப்படின்னா என்னென்னா, the extra quarter day from each year is added once every 4 years. ஸோ கணக்கு பண்ணுறப்போ என்ன பண்ணுவோன்னா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குவார்ட்டர் டே போகுது இல்லையா, அந்த 4 குவார்ட்டர் ஒரு நாள் ஆகிடும். 4 குவார்ட்டர் டேவை சேர்த்தோம்னா ஒரு நாள் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த ஒரு நாள் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு நாலாவது வருஷத்துக்கு அந்த ஒரு நாள் நம்ம சேர்த்துருவோம். 365 days வந்து ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 365 days குவார்ட்டர் டே, செகண்ட் வருஷம் சுற்றும் போது 365 day இன்னொரு குவார்ட்டர் டே, தேர்ட் வருஷம் சுற்றும் போது 365 day இன்னொரு குவார்ட்டர் டே, ஃபோர்த் வருஷம் சுற்றும் போது 365 day இன்னொரு குவார்ட்டர் டே. இந்த குவார்ட்டர் 4 குவார்ட்டர் டேஸ் இருக்கு இல்லையா, அது 1 டேயாக கனெக்ட் பண்ணி 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 5வது வருஷத்தில் அந்த ஒரு குவார்ட்டர் டேயை ஆட் பண்ணிவிடுவோம் ஒன்றா. ஸோ அந்த 5th இயரை வந்து 366 days இருக்கும் அந்த 5th இயரில் மட்டும். அதை நம்ம எந்த மந்தில் எடுத்து போட்டுருவோம்? ஃபெப்ரவரியில் போட்டுருவோம். ஏன்னா ஃபெப்ரவரியை நம்ம எப்போவுமே 28 days கணக்கு போடுவோம் இல்லையா. ஸோ ஃபெப்ரவரியில் அந்த 29th day ஆட் பண்ணிடுவோம், மேக்கிங் 29 days a leap year. இன்னும் ஃபெப்ரவரியில் வந்து அந்த ஒரு நாளை வந்து அந்த வருஷத்தோட ஃபெப்ரவரி மாதத்தில் ஆட் பண்ணிவிட்டு அந்த வருஷத்தை லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அடுத்தது வந்து சீசன்ஸ். எதனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சீசன்ஸ் வருது, சம்மர் சீசன், வின்டர் சீசன் அப்படின்னு, வெயில் காலம், என்னது மழைக்காலம், இந்த மாதிரி காலங்கள் எதுக்காக வருது அப்படின்னா, the tilt of Earth's axis and its revolution around sun causes season. ஸோ அந்த எர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டில்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த டில்ட்டும் அதுவும் அந்த எர்த்தை வந்து சூரியனை சுற்றிட்டு வரதுனால தான் நம்மளுக்கு வந்து காலங்கள் வருது, இந்த மாதிரி சீசன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு இனாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இனாக்சிஸ் எப்போனா மார்ச் 21 செப்டம்பர் 23 இனாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் 21st March and 23rd September sun and day are equal all over earth, known as inoxis. That is the என்ன சொல்கிறது, டே டைமும் ஈவினிங் டைமும் ரெண்டுமே ஒரே லென்த்தில் இருக்கும். 12 மணி நேரம் வெளிச்சமாக இருந்துச்சுன்னா 12 மணி நேரம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், நைட் டைமாக இருக்கும். ஸோ வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த 21st மார்ச்சுக்கு அப்புறம் இருக்கும், 23rd மார்ச்லேயும் அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சுற்றிட்டு வரப்போ, ஸோ 21st மார்ச்சில் இங்கே சூரியன் இருக்குது, இப்படி சுற்றிட்டு வரோன்னா இங்கே இருக்கிறப்போ வந்து பாதி நாள் கரெக்டாக கணக்கு இருக்கும். ஒரு சைடில் வரப்போ இந்த சைடில் இருக்கிறப்போ பூமி கரெக்டாக டே லைட் அண்ட் நைட் டைம் ரெண்டுமே 12 மணி நேரம் இருக்கும். அதே மாதிரி சூரியனுக்கு இந்த சைடு வரப்போ டே லைட் அண்ட் ஈவினிங் இது வந்து ஒரே லெவல் இருக்கும். தட் இஸ் 12 மணி நேரம் இருக்கும். சரி, ஓகே. ஒரு சின்ன எரர், ஈக்வினாக்சஸ் எப்படி வரும் அப்படின்னா, இங்கே சன் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிறப்போ வந்து 21st மார்ச் இருக்கும், இங்கே இருக்கிறப்போ வந்து பூமி கீழே இருக்கிறப்போ 23rd செப்டம்பர் இருக்கும். ஸோ இங்கே வந்து சன் தட் இஸ் பூமி வந்து இங்கே தட் இஸ் 21st மார்ச் அப்போ இங்கே இருக்கும், சூரியன் இங்கே இருக்குன்னா பூமி இங்கே இருக்கும். ஸோ அப்போ வந்து டே அண்ட் நைட் வந்து டைமிங் ரெண்டு பேருக்குமே டைம் வந்துட்டு ஈக்குவல் டைமாக இருக்கும். சரி, ஈக்குவல் டைம்னா 12 மணி நேரம் டே இருந்துச்சுன்னா 12 மணி நேரம் இரவு இருக்கும், பகல் இருந்துச்சுன்னா 12 மணி நேரம், இரவு வந்து 12 மணி நேரம் இருக்கும். அதே மாதிரி 23rd செப்டம்பர்லேயும் 12 மணி நேரம் பகல் இருந்துச்சுன்னா 12 மணி நேரம் இரவு இருக்கும். சரியா? அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஈக்வினாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பூமியில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். அடுத்தது சம்மர். அடுத்தது பார்த்திங்கன்னா சம்மர் சால்ஸ்டைஸ். ஓகே, சால்ஸ்டைஸ். ஓகே, சம்மர் சால்ஸ்டைஸ். இது வந்து on June 21st June, Tropic of Cancer faces sun longest day in the northern hemisphere. Winter solstice
solstice. ஓகே, சால்ஸ்டிஸ், சம்மர் சால்ஸ்டிஸ், வின்டர் சால்ஸ்டிஸ். இது வந்து டிசம்பர் 22. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஃபேஸஸ் த சன். இந்த எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சன் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், எர்த்தோட எர்த் இப்படி டில்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ரீஜன் வந்து 21 ஜூன். ஓகே, இப்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கிற இந்த இடம் தான் அதிகமாக சூரியனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இப்படி டில்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அப்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இங்கேயும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் லாங் டேஸ் இருக்கும். சரியா, அதே 22 டிசம்பர் இந்த பக்கம் இருக்கிறப்போ, ஓகே, இந்த பக்கம் இருக்கிறப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர் தான் அதிகமாக இந்த சூரியனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் லாங்கஸ்ட் டே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர், தட் இஸ் கீழே இருக்கிற இந்த பூமியோட இந்த பார்ட்டில் அதிகமான வெளிச்சம் இருக்கும். தட் இஸ் பகல் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற காண்டினென்ட்ஸ்க்கு வந்து டே டைம், தட் இஸ் லாங் டேஸ் இருக்கும். சரியா, இவங்களை வந்து வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லோவாக ஸ்டெடியாக புரிஞ்சுக்கிட்டு படிங்க. சம்மர் சால்ஸ்டைல்ஸ்னால் என்னது, 21 ஜூன். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து அதிகமாக மேல் பக்கம் நார்தர்ன் இப்படி டில்ட்டாக இருக்கும், இப்படி டில்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இப்படி டில்ட்டாக இருக்கிற போது நார்த் பார்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக நார்தர்ன் பார்ட் தான் வந்து சூரியனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதில். ஸோ அதனால் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் பெரிய பகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து பூமி இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா, பூமி இந்த பக்கம் போயிடுச்சு இப்படி இருக்குது, பூமி இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா அதிகமாக சவுத் ஏரியா வந்து சதர்ன் ஏரியா வந்து சூரியனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சதர்ன் ஏரியாவில் இருக்கிற காண்டினென்ட்ஸ்க்கு பெரிய நாள் பகல் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்மா. அடுத்தது லித்தோஸ்பியர், த லேண்ட் லேயர். ஓகேவா, ஸோ என்பது கல் மற்றும் மண்ணால் ஆன பூமியில் வெளிப்புறம் உரை. சரியா, ஸோ இந்த லேண்டை வந்து லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். க்ரீக்கில் லித்தோஸ் அப்படின்னா கல், ராக். இட் இஸ் அ சாலிட் அவுட்டர் லேயர் ஆஃப் எர்த். ஸோ எர்த்துக்கு மேலோட்டமான இருக்கிற ஏரியாவை வந்து லித்தோஸ்பியர், லேண்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அது இம்பார்ட்டண்ட்டாக மெயின்லி இட் இஸ் மேடப் ஆஃப் ராக்ஸ் அண்ட் சாயில். நிறைய கல்லாலையும் மண்ணாலையும் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பூமியோட வேறு என்னென்ன லேயர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோஸ்பியர், தண்ணி இருக்கிற ஒரு லேயர். ஸோ பூமி, இந்த ஹைட்ரோஸ்பியர்னால் என்னது, க்ரீக்கில் ஹைட்ரோனா என்ன, வாட்டர், இன்க்ளூட்ஸ் ஓஷன், சீஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், கிளேஷியர்ஸ் அண்ட் வாட்டர் வேப்பர். ஸோ இதெல்லாம் பூமியில் இருக்கிறதுனால ஹைட்ரோஸ்பியர்னு ஒரு லேயர் இருக்குது பூமிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அட்மாஸ்பியர், த ஏர் என்வலப். த அட்மாஸ்பியர் இஸ் தி என்வலப் ஆஃப் கேஸஸ். ஸோ பூமி இருக்குது, பூமிக்கு மேலே என்ன இருக்குது, நிலம் இருக்குது, தண்ணீர் இருக்குது. அதுக்கு மேலே பூமியோட நிலத்துக்கு மேலே இருக்கிறதுலாம் இது என்னன்னு சொல்லுவோம், அட்மாஸ்பியர் சொல்லுவோம். இது இம்பார்ட்டண்ட்டாக, இது மேலே என்ன இருக்குது, நிறைய கேஸ் இருக்குது. மெயின்லி நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூமியில் என்னென்ன இருக்குது, உயிரினங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லுவோம், லைஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயோஸ்பியர், க்ரீக்கில் பயோ அப்படின்னா என்னது, உயிர், லைஃப். த நேரோ ஜோன் where land, water, air interacts, life exists. ஸோ பூமியில் நிலம், தண்ணி, காற்று, இது எல்லாமே மூணுமே சேர்த்து ஒரு உயிரினத்தை வாழ வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் வந்து லைஃப் ஜோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட். த கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியன் ஓஷன். ஸோ இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் தான் கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகேவா,
covers 10,500 square kilometers, a rich ecosystem. ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் எங்கே இருக்குது? இந்தியன் ஓஷனில் இருக்குது. இதோட லென்த் எவ்வளோ இருக்குது? 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப நல்ல அழகான உயிரினங்கள் இருக்குது. அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய இடம் வந்து ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆல்ரைட். அடுத்தது வந்து இங்கே வந்து நம்ம சமச்சீரோட தட் இஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் யூனிவர்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த சாப்டர் வந்து லேண்ட் அண்ட் ஓஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்த சாப்டர் பார்த்திங்கன்னா நம்ம ரிசோர்ஸஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? லேண்ட் அண்ட் ஓஷன் பற்றி படிக்க போகிறோம். சரியா? ஸோ எர்த்தோட சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா நிலமும் இருக்கும், தண்ணீரும் இருக்கும். அபவுட் 71% ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் வித் வாட்டர் அண்ட் ரிமைனிங் 29% வித் லேண்ட். ஸோ 71% பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது, 29% பார்த்திங்கன்னா லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து அன்ஈவனாக இருக்கும், பிளெயினாக ஃப்ளாட்டாக இல்லாமல் மேடு பாலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கண்டெய்ன்ஸ் லாஃப்டி மவுண்டன்ஸ், பெரிய பெரிய மலைகள் இருக்குது, டீப் ஓஷன், பெரிய பெரிய என்ன சொல்கிறது ஆழ்ந்த கடல்கள் இருக்குது, அப்புறம் பிளெயின்ஸ் இருக்குது, சமவெளிகள் இருக்குது, வேலிஸ் இருக்குது, பள்ளத்தாக்குகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னென்னா, தி டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் இஸ் கால்ட் அஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மலை இருக்கும், அப்புறம் பள்ளத்தாக்கு இருக்கும், ஆழமான கடல், இதெல்லாமே வந்து லேண்ட் ஃபார்ம்ஸோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஆர்டர்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ், செகண்ட் வந்து மேஜர் லேண்ட் ஃபீச்சர்ஸ் சச் அஸ் மவுண்டன்ஸ், பிளாட்டியூஸ் அண்ட் பிளெயின்ஸ். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்டினென்ட்டும் ஓஷன், தட் இஸ் நிலம் எடுக்கிற தட் லேண்ட் எடுக்கிற இடத்த வந்து கான்டினென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி இருக்கிற இடத்த ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அடுத்தது செகண்ட் ஆர்டர் டிவிஷன் என்னென்னா, அந்த நிலத்திலேயே வந்து மலை இருக்குது, அப்புறம் சமவெளிகள் இருக்குது, பிளாட்டியூஸ் இருக்குது அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. தேர்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா மைனர் ஃபீச்சர்ஸ் கால்ட் அஸ் பள்ளத்தாக்கு, வேலிஸ், டன்ஸ், ரிவர் பேசன், இப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸை வந்து 3 ஆர்டராக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட தமிழ் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ்னால் நம்ம இப்போ தான் பேசணும், கான்டினென்ட்ஸ், லார்ஜ் லேண்ட் மாசஸ். ஓகேவா? ஸோ பூமி இருக்குது அப்படின்னா பூமியில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் பார்த்திங்கன்னா நிலம் இருக்கும், இதுதான் லேண்ட் இருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கான்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 7 கான்டினென்ட்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கு நிலத்தில். ஓஷன் பார்த்திங்கன்னா கடல்கள், வாட்டர் பாடிஸ். சரியா? ஸோ நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, கான்டினென்ட்ஸ் 7 கான்டினென்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப், ஆஸ்திரேலியா, இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, 7 கான்டினென்ட்ஸு, 7 கண்டனங்கள். ஓகேவா? சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலன்னா சாரி. ஸோ 7 கான்டினென்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியா வந்து லார்ஜஸ்ட் கான்டினென்ட், ஆஸ்திரேலியா வந்து ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் வேர்ல்டில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உலகம், தட் இஸ் பூமி உருவாகினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது. ஓகேவா? ஒரு பெரிய லேண்ட் மாஸாக இருந்தது. இதுதான் கான்டினென்ட். அதுக்கு சரௌண்டிங்காக இருக்கிறது எல்லாமே தண்ணியாக இருந்தது. ஒரு சிங்கிள் லேண்ட் மாஸாக இருந்தது. இந்த சிங்கிள் லேண்ட் மாஸோட பேர் என்னவாக இருந்ததுன்னா பேஞ்சியா அப்படின்னு பேர் கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நிலம் இருந்தது. ஓகேவா? கான்டினென்ட் இருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஏன்ஷியன்ட் ஓஷன், தட் இஸ் இந்த நிலத்துக்கு சரௌண்டிங்காக இருக்கிற ஓஷனை வந்து என்ன பேர் கொடுத்தாங்க அப்படின்னா பேந்தலாசா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. சரியா? பேந்தலாசானது ஏன்ஷியன்ட் ஓஷன். ஓகேவா? ஒரு பெரிய என்ன சொல்கிறது கடல். ஓகேவா? ஸோ பேஞ்சியா வந்து நிலத்தோட பேர் இருந்தது, பேந்தலாசா வந்து கடலோட பேர் இருந்தது. த வாஸ்ட் ஓஷன் சரவுண்டட் பேஞ்சியா கால்ட் பேந்தலாசா. சரியா? இட் லேட்டர் ஸ்பிளிட் இன்டு டுடேஸ் ஓஷன். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா, இந்த கான்டினென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கான்டினென்ட்
பிரிஞ்சு 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 நடுவில் எல்லாம் வந்து கடல் வந்துடுச்சு. ஓகேவா? அது வந்து இப்போ இருக்கிற ஓஷன்ஸாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளோட புக்கில் வந்து தமிழில் வந்து சங்க காலத்தில் வந்து எப்படி நிலத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னா, இன் ஏன்ஷியன்ட் தமிழ் சங்கம் லிட்ரேச்சர் லேண்ட் நிலம் வந்து வாஸ் கிளாஸிஃபைட் ஆன் 5 ரீஜன்ஸ். திணை அடிப்படையில் வந்துட்டு நிலத்தை வந்து பிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிஞ்சி அப்படின்னா மலைப்பகுதியில் இருக்கிற திணை, ஓகே, ரீஜன். முல்லை பார்த்திங்கன்னா காடு பக்கத்தில் இருக்கிற ரீஜன். மருதம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, விவசாயம் பண்ணுற பகுதியை வந்து மருதம் அப்படின்னு சொன்னாங்க. கோஸ்டல் ரீஜன்ஸை வந்து நெய்தல் அப்படின்னு சொன்னாங்க, கடற்கரை நிலம். பாலை பார்த்திங்கன்னா வறண்ட நிலத்தை வந்து பாலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீஜன்ஸ் வைஸாக வந்து நிலத்தை வந்து பிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சங்க காலத்தில். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, apart from continents, earth has 5 main oceans. ஸோ இந்த 7 continents தவிர 7 கடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பெருங்கடல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஓஷன்ஸ், கடல்கள், பெருங்கடல்கள் உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் த டீப்பஸ்ட் ஓஷன். ரொம்ப ஆழமாக இருக்கிற கடல் எது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஓஷன். ஆர்டிக் ஓஷன் இஸ் த ஸ்மாலஸ்ட், சின்னதாக இருக்கிற கடல் வந்து ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த earth look blue from space because 2/3 of its surface is covered by water. ஸோ 3 பங்காக நம்ம வந்து பூமியை பிரித்தோம் அப்படின்னா 2 இடம் வந்து தண்ணி தான் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பூமி வந்து மேலே ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது ப்ளூ கலரில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஓஷன்ஸ் ஆர் லார்ஜ் பாடி ஆஃப் சால்ட் வாட்டர். ஸோ இங்கே இருக்கிற தண்ணி, கடலில் இருக்கிற தண்ணி வந்து உப்பு தண்ணி. வைல் சீஸ் ஆர் ஸ்மாலர் வாட்டர் பாடி பார்ஷியலி ஆர் ஃபுல்லி என்க்ளோஸ்ட் பை லேண்ட். ஸோ சி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கடல் பார்த்திங்கன்னா பெருங்கடல்கள் பார்த்திங்கன்னா பெரிய உப்பு நீர்நிலைகள். சரியா? பெருங்கடல்கள், சரியா, நிறைய வந்து பெரிய பெரிய கடலை வந்து ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சால்ட் வாட்டரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடல்கள் இருக்கு இல்லையா, சி இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டு நிலத்துக்கு நடுவில் போகிறது தான் சி. சி வந்து 2 பக்கத்தில் கடலில் வந்து சூழ்ந்திருக்கும், இல்லைனா 3 பக்கத்துலேயும் கடல் இல்லை, 3 சைட்லேயும் பார்த்திங்கன்னா நிலம் வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கும் சியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஓஷன் கவர்ஸ் அரவுண்ட் 168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் Earth's total area. that is 1/4 பங்கு இந்த ஏரியா வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஓஷனே கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஓஷன் இஸ் பவுண்டட் பை ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா இந்த வெஸ்டர்ன் சைடில் வந்து ஏஷியா ஆஸ்திரேலியா இருக்குது. நார்த் அண்ட் சவுத் வந்து நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா இந்த ஈஸ்ட். ஸோ நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா வந்து ஈஸ்டர்ன் சைடில் கவர் பண்ணுது ஸ்பெசிஃபிக் ஓஷனை. வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா கவர் பண்ணுது ஸ்பெசிஃபிக் ஓஷனை. அவ்வளோ பெரிய ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில பாயிண்ட் நம்ம பூமியை பற்றி. சரியா? நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். இந்த மேரியானா ட்ரன்ச் த டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆன் எர்த், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எர்த்தோட ரொம்ப கீழே இருக்கிற ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ மேரியானா ட்ரன்ச் பூமியில் மிக ஆழமான இடம். ஓகேவா? ஸோ 10,994 மீட்டர்ஸ் கீழே இருக்குது. இது எங்கே இருக்குது? ஸ்பெசிஃபிக் ஓஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் இஸ் அ செயின் ஆஃப் வால்கானோஸ் சரௌண்டிங் த ஸ்பெசிஃபிக் ஓஷன். ஸோ ஸ்பெசிஃபிக் ஓஷனுக்கு சுற்றி வந்துட்டு நிறைய வந்து வால்கானோ இருக்குது. ஓகே, ஸோ எரிமலைகள் இருக்குது. ஸோ அந்த எரிமலைகளை என்னன்னு பேர் கொடுத்தோம்னா ஸ்பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஓஷனுக்கு சரௌண்டிங்கில் நிறைய எரிமலைகள் இருக்குது. அந்த எரிமலை தொடரை வந்து ஸ்பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து த டேர்ம் ஸ்பெசிஃபிக் வாஸ் கிவன் பை ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர். இந்த பேர் ஸ்பெசிஃபிக் யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபெர்டினாண்ட்
மெஜல்லன். ஓகே, ஃப்ரெடினாண்ட் மெஜல்லன் இவர் தான் வந்து இந்த பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதோட மீனிங் என்னென்னா காம், அமைதி, பீஸ்ஃபுல் சி, அப்படி அமைதியான ஒரு கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு. ஓகேவா, இந்த பேரெலாம் வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா, அடுத்தது வந்து இஸ்த்மஸ். இஸ்த்மஸ் வந்து ஒரு ஃபீச்சர், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதை பேஸ் பண்ணி நிறைய. இஸ் அ நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் தட் கனெக்ட்ஸ் 2 large land masses or separates 2 water bodies. ஸோ 2 வாட்டர் பாடியை செப்பரேட் பண்ணுற ஒரு லேண்ட். ஓகேவா, இங்கேயும் தண்ணி இருக்குது, இங்கேயும் தண்ணி இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து ஒரு லேண்ட் இருக்குன்னா இந்த லேண்டு வந்து என்னன்னு சொல்லுவோம், இஸ்த்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆர் செப்பரேட்ஸ் 2 வாட்டர் பாடிஸ் ஆர் கனெக்ட்ஸ் 2 லேண்ட் மாசஸ். இல்லைனா இங்கேயும் வந்து லேண்ட் இருக்கும், இங்கேயும் லேண்ட் இருக்கும், இந்த மாதிரி சின்னதாக ஒரு லேண்ட் இருக்கும். இதுவும் என்னன்னு சொல்லுவோம், இஸ்த்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் இஸ்த்மஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கிறதும் இஸ்த்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அடுத்தது த செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்னா நம்ம என்ன சொன்னோம், மலைகள், பிளாட்யூஸ், பிளேன்ஸ், பள்ளத்தாக்கு, சமவெளிகள், இதெல்லாம் வந்துட்டு செகண்ட் ஆர்டரில் நம்ம வந்து நிலத்தை பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது அந்த செகண்ட் ஆர்டர் லேண்ட் மாசஸ் பார்க்கலாம், ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். மவுண்டன்னானது மலை. இஸ் அ லேண்ட் ஃபார்ம் தட் ரைசஸ் 600 meters or above or more above its surrounding with steep slope. ஸோ இந்த மாதிரி வந்து நீளமாக 600 மீட்டர்ஸ்க்கும் மேலே, அதோட நிலத்துக்கு 600 மீட்டர்ஸ் மேலே நீளமாக ஏதாவது போச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம், மலை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, when mountains form a continuous stretch it is called as mountain range. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டினியூஸாக மலையாக வந்துட்டே இருந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாக என்னன்னு சொல்லுவோம், மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது த ஹிமாலயாஸ். ஏஷியாவில் வந்து ஹிமாலயா ஒரு பெரிய மவுண்டன் ரேஞ்ச். ராக்கி மவுண்டன்ஸ்னு இருக்குது நார்த் அமெரிக்காவில். ஆண்டீஸ்னு இருக்குது சவுத் அமெரிக்காவில். இதெல்லாம் வந்து ஃபேமஸான மவுண்டன் ரேஞ்சஸ். சரியா, அடுத்தது த ஆண்டீஸ் மவுண்டன்ஸ் இஸ் த லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஆண்டீஸ் மவுண்டன் வந்து பெரிய பெரிய ஒரு மவுண்டன் பாயிண்ட் ரேஞ்சாக இருக்குது வேர்ல்டுலேயே. 7000 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த ஆண்டீஸ் மவுண்டன் ரேஞ்ச் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்திங்கன்னா 8848 மீட்டர்ஸ் ஹையாக இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஹிமாலயாலேயே ஹையஸ்ட் பீக்காக இருக்குது. அதோட ஹைட் என்னது 8848 மீட்டர்ஸ். சரியா, ஹிமாலயாவில் ஹையஸ்ட் பீக் வந்து மவுண்ட் எவரெஸ்ட். அடுத்தது மவுண்டன்ஸ் ஆர் சோர்சஸ் ஆஃப் ரிவர்ஸ் அண்ட் ஆர் ரிச் இன் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா. தட் இஸ், இந்த மலைகள் பார்த்திங்கன்னா அதிலேருந்து தான் வந்துட்டு ஆறுகளோட தோற்றமே அங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நல்ல வளங்கள் வந்துட்டு இந்த மலைகளில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே அட்ராக்ட் டூரிசம் அண்ட் ப்ரொவைட் கூல் கிளைமேட். ஸோ நிறைய சுற்றுலாக்காக அழகான இடங்கள்லாம் வந்து மலைகளில் இருக்கும். அது இல்லாமல் அங்கே இருக்கிற கிளைமேட்டும் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாட்யூஸ் ஆர் மேடுகள். ஓகே, பிளாட்யூஸ்னால் மவுண்டன்ஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்கிறது தான் பிளாட்யூஸ். ஆர் எலிவேட்டட் ஃப்ளாட் ரீஜன். ஸோ கொஞ்சம் ஹையாக இருக்கிற ஒரு ஃப்ளாட் ரீஜனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளாட்யூ அப்படின்னு சொல்லுவோம். வித் ஸ்டீப் சைட், 2 சைடுமே வந்து ஏறுற மாதிரி இருக்கும், ஸ்டீப்பாக இருக்கும். ஓகே, ஸோ த டிபெட்டியன் பிளாட்யூ இஸ் ஹையஸ்ட் அண்ட் இஸ் கால்ட் அஸ் ரூஃப் ஆஃப் வேர்ல்டு. ஸோ இம்பார்ட்டண்ட், எந்த பிளாட்யூ வந்து ரூஃப் ஆஃப் வேர்ல்டு சொல்லுவோம், டிபேட்டியன் பிளாட்யூ வந்து ரூஃப் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அது இல்லாமல் த சோட்டா நாக்பூர் பிளாட்யூ இன் இந்தியா இஸ் ரிச் இன் மினரல்ஸ் வைல் த டெக்கன் பிளாட்யூ இஸ் அ வால்கானிக் ஒரிஜின். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். சரியா, ஹையஸ்ட் பிளாட்யூ இந்த வேர்ல்டு எது, டிபெட்டியன் பிளாட்யூ. சரியா, சோட்டா நாக்பூர் பிளாட்யூ இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய வளங்கள் இருக்குது. ஸோ அதனால் தட் இஸ் ரிச்சஸ்ட் பிளாட்யூ இன் மினரல்ஸ். டெக்கன் பிளாட்யூ இஸ் த வால்கானிக் ஒரிஜின். நிறைய எரிமலைகள் இருக்கக்கூடிய ஒரு மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது பிளேன், சமவெளிகள் ஆர் ஃப்ளாட் லோ லைங் ஏரியாஸ் ஃபார்ம் பை ரிவர்ஸ் அண்ட் தேர் ட்ரிபியூட்டரிஸ். ஆறுகள் மூலமாகவும் அவங்களோட ட்ரிபியூட்டரிஸ் மூலமாகவும் ஒரு
சமவெளி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமவெளி எப்படி இருக்கும்னா ஃபெர்டைல் அண்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட். இதோட மண் எப்படி இருக்கும்னா ரொம்ப வளம் இருக்கக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் அதிகமாக விவசாயம் பண்ணுவோம். அதுவும் மக்களும் வந்து அதிகமாக வந்து அங்கே தான் வந்து இருப்பாங்க. ஸோ டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவும் சமவெளிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, the earth's surface is made up of 71% water, 29% land. இது முன்னாடியே சொல்லிட்டோம். 5 மேஜர் ஓஷன்ஸ் இது பற்றியும் நம்ம பார்த்தோம். ஒரு நிமிஷம், இது வந்து திருப்பி அதே தான் வந்திருக்கு. சாரி, நோட்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். ரிங் ஆஃப் ஃபயர் பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்தது அட்லாண்டிக் ஓஷன் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் கவரிங் 85.13 million square kilometers, 1/6 of Earth's area. ஸோ அட்லாண்டிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா 1/6 of Earth area. பெசிஃபிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தோம் 1/3 ஆமாம் 1/3 நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த பாயிண்ட் போட்டோம், கொஞ்சம் மறந்துட்டேன், பார்த்துக்கோங்க. ஆமாம், ஓகே. ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஓஷன், செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து அண்டார்டிக் ஓஷன். சரி, அந்த ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேணாம், பட் ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோம், எது ஃபஸ்ட்டு எது செகண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, தி அட்லாண்டிக் ஓஷன் இஸ் பவுண்டட் பை நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா ஆன் த வெஸ்ட், யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா ஆன் த ஈஸ்ட். ஸோ ஸ்பெசிஃபிக் வந்துட்டு நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா ஈஸ்டில், வெஸ்ட்டில் ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா இருந்தது. அட்லாண்டிக் ஓஷன் வந்து நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா ஈஸ்டில், யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா வெஸ்ட். அட்லாண்டிக் ஓஷன் பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா வந்து வெஸ்டர்ன் சைடில் கவர் பண்ணுது. ஈஸ்டர்ன் சைடில் பார்த்திங்கன்னா யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா வந்து கவர் பண்ணுது அட்லாண்டிக் ஓஷனை. அட்லாண்டிக் ஓஷன் பார்த்திங்கன்னா எஸ் ஷேப்பில் இருக்கும், ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஆர்டிக் ஓஷன் டு சதர்ன் ஓஷன். ஆர்டிக் ஓஷன்லேருந்து சதர்ன் ஓஷன் வரைக்கும் எஸ் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஓஷன் தான் அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரால்டர். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரால்டர் கனெக்ட்ஸ் அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் மெடிட்டரேனியன் சி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸ்ட்ரெய்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன லேண்ட் பகுதி மாதிரி இருக்கும். ஓகே, அட்லாண்டிக் ஓஷனையும் மெடிட்டரேனியன் ஓஷனையும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரால்டர் தான் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மில்வாக்கி டீப் இன் Puerto Rico Trench, okay, is the deepest point in Atlantic Ocean. Okay, மில்வாக்கி டீப் வந்து ஆழமான இருக்கிற ஒரு பகுதியோட பேர். இது எங்கே இருக்குது அப்படின்னா பியோர்ட்டோ ரீகோ ட்ரன்ச்சில் இருக்குது. இந்த பியோர்ட்டோ ரீகோ ட்ரன்ச் வந்து 6800 meters டீப்பாக இருக்கும். அந்த கீழே இருக்கிற அந்த டீப்பஸ்ட் பாயிண்ட்டோட பேர் தான் மில்வாக்கியூ டீப். சரியா? இது எங்கே இருக்குது? அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற ஒரு டீப் பாயிண்ட்டோட பேர். அடுத்தது வந்து இம்பார்ட்டண்ட் மார்ஜினல் சீஸ் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ அட்லாண்டிக் ஓஷன் ஒரு பெருங்கடலோட பார்டரில் இருக்கிற கடல்கள்லாம் என்ன எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரேபியன் சி, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, நார்த் சி, கல்ஃப் ஆஃப் ஜூனியா, மெடிட்டரேனியன் சி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடல்கள், துணை கடல்கள். சரியா? இந்த பெரிய கடலோட துணை கடல்கள், மார்ஜினல் சீஸ் எதுனா இதெல்லாம். சரியா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? த இந்தியன் ஓஷன் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் கவரிங் 70.56 million square kilometers. ஸோ தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக், அடுத்தது அட்லாண்டிக், தேர்ட் வந்து இந்தியன். த இந்தியன் ஓஷன் இஸ் ட்ரையாங்குலர் இன் ஷேப், ட்ரையாங்குலராக இருக்கும். அண்ட் இஸ் பவுண்டட் பை ஆஃப்ரிக்கா அந்த வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா இருக்கும், நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஏஷியா இருக்கும், ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கும். இந்த மாதிரி ட்ரையாங்குலரான ஒரு பெருங்கடல் தான் இந்தியன் ஓஷன். சரியா? இம்பார்ட்டண்ட் ஐலண்ட்ஸ் இன் இந்தியன் ஓஷன், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட், லக்ஷ்வதீப் ஐலண்ட், மால்டீவ்ஸ், ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், ரியூனியன். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தீவுகள். சரியா? இந்தியன் ஓஷனில் இருக்கிற தீவுகள். சரியா? மெலக்கா ஸ்ட்ரெய்ட், இதுவும் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். மெலக்கா ஸ்ட்ரெய்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷனையும் ஸ்பெசிஃபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு நிலம். ஓகே,
மெலிக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா இந்த கொஷின்ஸ்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் மார்ஜினல் சீஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற துணை கடல்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, பர்ஷியன் கல்ஃப், ரெட் சி. இதெல்லாம் வந்து இந்தியன் ஓஷனோட மார்ஜினல் சீஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? அடுத்தது த ஜாவா ட்ரன்ச். இது வந்து 7725 மீட்டர்ஸ் கீழே இருக்குது. இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஒரு நீளமான மிக ஆழமான இடம். ஓகே, இந்தியன் ஓஷனில் இருக்கிற மிக ஆழமான இடம் எது? ஜாவா ட்ரன்ச். சரியா? த சதர்ன் ஓஷன் சரவுண்ட்ஸ் அண்டார்டிகா அண்ட் லைஸ் பிலோ 60 degrees சவுத் லாட்டிடியூட். ஸோ சதர்ன் ஓஷன் எங்கே இருக்குது? எதுக்கு சரவுண்ட் பண்ணியிருக்கு? கீழே இருக்கிற இந்த அண்டார்டிகா, கீழே மேலே ஆர்டிக் ஜோன் இருக்கு இல்லையா? மேலே இருக்கிறது ஆர்டிக் ஜோன், கீழே இருக்கிறது அண்டார்டிகா. ஓகே, ஸோ இந்த கீழே இருக்கிற அண்டார்டிகாவுக்கு மேலே இருக்கிற கடல் தான் வந்து பெருங்கடல் தான் சதர்ன் ஓஷன். சரியா? இது வந்து இந்த மாதிரி 60 degree லேட்டிட், இது வந்து நான் சொன்ன 60 degree நார்த்து, இது வந்து 60 degree சவுத்து. ஓகே, ஸோ 60 degree சவுத்துக்கு கீழே இருக்கிற கடல் தான் இந்த பெருங்கடல் தான் சதர்ன் ஓஷன், கவரிங் 21.96 square million kilometers. இம்பார்ட்டன்ட் மார்ஜினல் சீஸ் ஆஃப் சதர்ன் ஓஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை கடல்கள் ஆஃப் சதர்ன் ஓஷன், ரோஸ் சி, வெடில் சி அண்ட் டாவி சி. இது எல்லாமே வந்து துணை கடலாக இருக்குது இந்த பெருங்கடல், தட்டு சதர்ன் ஓஷனோட துணை கடலாக இருக்கிறது. சரியா? அடுத்தது ஆர்டிக் ஓஷன் இஸ் அ ஸ்மாலஸ்ட் ஓஷன் லைங் வித்தின் த ஆர்டிக் ஜோன், ஆர்டிக் சர்க்கிள். ஸோ இங்கே இருக்கிற ஆர்டிக் சர்க்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருங்கடல் தான் ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ரிமெயின்ஸ் ஃப்ரோசன் மோஸ்ட் ஆஃப் த இயர். ஸோ இது வந்து ஐஸ் கட்டியாக ஃப்ரோசன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஸ்டேட்டில் தான் இந்த ஐஸ் கட்டியாக தான் இந்த கடல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேண்ட் அண்ட் ஓஷனை வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. அடுத்த கிளாஸில் ரிசோர்ஸஸ் கவர் பண்ணுவோம், ஏஷியா கவர் பண்ணுவோம், அடுத்த 2 சாப்டர் கவர் பண்ணுவோம். சரியா? ஸோ தயவு செஞ்சு ரெகுலராக கிளாஸஸை பாருங்கள், ரெகுலராக நோட்ஸை பாருங்கள், ரெகுலராக டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் இது வந்து ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு வருஷத்தில் இது படித்து முடித்து எக்ஸாம் எழுதி வேலையை வாங்குகிற வேலையை தான் பார்க்கணும் நம்ம. சரியா? இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் எப்போவுமே படிக்கலாமா, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லாங் பீரியட்க்கு இழுத்துட்டே போகாதீங்க. ஒரு வருஷம் தான். நீங்கள் குரூப் 1 டார்கெட் பண்ணாலும் சரி, குரூப் 4 டார்கெட் பண்ணாலும் சரி, 1 year மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ணணும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? சீக்கிரமாக படித்து சீக்கிரமாக வேலை வாங்கிட்டு சீக்கிரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? ஆல் தி பெஸ்ட்.